ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்குது. ஓகே. பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடே போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம். ஆனா வேலட்ல காசே இல்லன்னு காமிக்குதே மேடம். நான் எப்படி மேடம் வேலட்டை ரீசார்ஜ் பண்ணி பெட்ரோல் போட்டு எப்படி மேடம் போறது? புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டுக்கு வரும். ஆனா நாங்க வந்து குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பேங்கோட சர்வர் எப்படி இருக்குது அதை பொறுத்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் வேலெட்டுக்கு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். மேடம் நான் வண்டி ஓட்டுறதே அந்த காசு வேலட்ல காசு வச்சு பெட்ரோல் போட்டுட்டு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் தானே மேடம். இப்ப அந்த காசு வராது டைம் சொல்லவே முடியாது சொன்னீங்கன்னா நான் என்ன மேடம் பண்றது? பேங்கோட சர்வரை பொறுத்துட்டு தான் சார் உங்களுக்கு. இப்ப நான் பேங்க்ல போய் பேசலாமா மேடம் இது தொடர்பா? இந்த மாதிரி நான் வேலட் பண்ணிருக்கேன். இப்போ பேங்க்ல போய் சொன்னா அவங்க சொல்லுவாங்களா? இப்ப வேலட்லயே நீங்க காசு கணக்கு காமிக்க மாட்டீங்க, பிளஸ் நீங்க இதுக்கும் பண்ணுவீங்க, பேங்க்குக்கும் போக கூடாது. நான் அப்ப எங்க தான் மேடம் போய் முறையிடுறது? உங்ககிட்ட கேட்டா நீங்க ரெஸ்பான்ஸே இல்லை. நான் நடு ரோட்ல எவ்வளவு நேரம் மேடம் நிக்கிறது? நான் வண்டி ஓட்டி உங்களுக்கு கமிஷனும் கொடுத்துட்டு நான் நடு ரோட்லயே நிக்கணுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே நல்லா. காசுலாம் வராது இப்போதைக்கு, காசு வரும்போது தான் வரும் அப்படின்றீங்க கரெக்டா? எங்களால எதுவும் பண்ண முடியாது அது அந்த இதுன்னு சொல்றீங்க. உங்களோட பேங்க் வந்து பேங்க் சர்வர் வந்து உங்களோட பேங்க் இருக்குது, அது வந்து உங்களோட பிரைவசி, அதை நாங்க யூஸ் பண்ண முடியாது. என்ன இருக்குது அப்டேட் அதை நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப என்ன மேடம் அப்டேட்ல இருக்கீங்க அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம். ப்ராசஸ்ல இருக்குது, அது வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல அவைட்டட் ஃபார் அப்ரூவல்ல இருக்குது. வெயிட் பண்ணுங்க, எண்ட் ஆஃப் தி டே குள்ள உங்களோட வாலெட்க்கு வந்து அமௌண்ட் வந்துரும். எண்ட் ஆஃப் தி டே மேடம். சரி மேடம், இப்ப என் வண்டி பெட்ரோல் இல்லாம நிக்குதுல, அதுக்கும் ரேபிடோக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ஏன்னா நான் உங்க வேலட்ல இருந்து தான் நான் காசு இது பண்ணேன். நான் உங்க வேலட்ல ஃபர்ஸ்ட் பிளஸ்ல வச்சு ஓட்டுற ஒரு ரேபிடோ கேப்டன் நானு. யாருமே மைனஸ்ல தான் போவோம், நான் பிளஸ்ல வச்சு பெட்ரோல் இல்லாம ரோட்ல நின்னு வேலட்ல நான் மெசேஜ் போட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா கேப்டன் உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டா, யார் மேடம் ஆர்எஸ் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்களா மேடம், அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறேன் சார் கிட்ட. ஏன்னா நான் உங்க கம்பெனில தானே மேடம் வண்டி ஓட்டுறேன், வெளியாளா மேடம் நானு. உங்களோட கன்சர்ன் எனக்கு கண்டிப்பா புரியுது சார். என்ன பிரயோஜனம்? புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லையே புரிஞ்சு. எனக்கு வேலட்ல ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா கூட சார் இருங்க சார் இன்னொரு 1 ஹவர்ல நான் ரிட்டர்ன் பண்றேன் இருங்க நான் இது பண்றேன்னு சொன்னா கூட கொஞ்சம் மனசார்தலா இருக்கும்ல மேடம். நீங்க இப்ப சார் வராது டைம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேன்றீங்க. எண்ட் ஆஃப் த டேக்குள்ள நான் இன்னொரு கஸ்டமர் கேருக்கு நான் போன் பண்ணேன்னா இன்னொருத்தர் எடுத்து பேசுவாரு, சார் நாளைக்குள்ள நான் பண்றேன்னு. நான் உங்களுக்கு உழைச்சும் குடுத்துட்டு என் காசையும் எடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? சார் கண்டிப்பா எங்க சைடுல நான் அப்டேட் பண்றோம் கிடையாது. வாலெட் வந்து அது வந்து பர்சனல், ஓகேவா? நீங்க வந்து உங்களோட பேங்க்குக்கு என்ன இருக்குது நீங்க இப்ப எனக்கு நீங்க மெசேஜ் கூட அனுப்பல. நான் இப்ப வாட்ஸ்அப்ல கூட சொல்லுவேன் எனக்கு யூபிஐ ஐடிக்கு பணம் அனுப்ப கூடாதுன்னு. எந்த அவேர்னஸுக்கும் ஒரு மெசேஜ் கூட வரல ரேபிடோ சைட்ல இருந்து. ஆனா நீங்க புடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு சொல்றீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் அடுக்குமா? கண்டிப்பா உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது சார். பட் வேற ஆப்ஷன் கிடையாது. ஆல்கேஷ்க்கு வந்து மன்னிச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களோட வாலெட்க்கு அமௌண்ட் வந்துடும். சரி மேடம், பாக்குறேன் மேடம். எவ்வளவு நேரத்துல மேடம் வரும்? சார் உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் சர்வரை பொறுத்து இருக்குது. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிட்டர்ன் வந்துருமா? ஆமா வந்துரும். சரி மேடம், ஓகே மேடம். அப்படி சொல்லி பழகுங்க. சும்மா எடுத்தவங்க எனக்கு தெரியாது டைம் சொல்ல முடியாதுன்னா சொல்லி யாருக்கிட்டையும் பேசாதீங்க. எல்லாரும் இவ்வளவு பொறுமையா பேச மாட்டாங்க சரிங்களா? ஒரு அட்வொகேட் கிட்டே இந்த மாதிரி நீங்க பதில் சொன்னீங்கன்னா ரேபிடோவே முடக்கிடுவாங்க, பாத்துக்கோங்க. அது மேல ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. இதுல ஒருத்தர் பணம் ஓட்டி அவர் பணத்தையும் நீங்க எடுத்து வச்சுன்னு ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் தரீங்களா? சார் அது வந்து அமௌண்ட் எங்களுக்கு வந்து ப்ரோசஸ் ஆகல, உங்களுக்கும் ஆகல. அது வந்து இன் பிட்வீன்ல நீங்க தான் சொல்றீங்க என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா, நான் இது பண்ணிருக்கேன் எப்படி சொல்றது, நான் வேலட்ல இருந்து யூபிஐக்கு அனுப்புனா போவாதுன்னு சொல்றீங்க. அப்ப வேலட்ல இருந்து எதுக்கு நீங்க டிடெக்ஷன் பண்ணீங்க? மேடம் 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 அதான் மேடம் பூசி போலும் வேணாம் மேடம். நான் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்ப கூட போன் பண்ணேன். நான் யாருன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா போன் பண்ணி டோப் பண்ணி கூட எடுத்துன்னு போயிடுறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம் ரேபிடோக்கு.
அந்த ஓட்டுன பணத்தையாச்சும் அனுப்பி விடுங்க. இதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன் வண்டி நான். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நன்றி. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? மோஹிதா. புரியல. மோஹிதா. பூவிகா. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், வேற எதுவும் தகவல் தேவைப்படுதா? வேற ஐயோ, இப்ப எப்படி மேடம் இப்ப லாக் அவுட் பண்ணி இந்த என் போன் நம்பர் இதுல இருந்து எப்படி மேடம் எடுக்கிறது? அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எப்படி நான் இந்த அக்கௌண்ட்டை delete செய்யறது? சாரி சார், அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆப்ஷன்ஸ் கிடையாது. நான் மேடம் எதுக்குமே ஆப்ஷன் இல்லைன்றீங்க. நான் பெட்ரோல் இல்லாம நின்னுட்டு உங்க வேலட்ல இருந்து காசு எடுத்தா அதுக்கும் நீங்க பொறுப்பு இல்ல. யூபிஐல இருந்து யூபிஐ எடுக்க